ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒரு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு டிடிடியில் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாங்க சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் நம்ம மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணிக்கணும். ஒரு மாதமும் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ அப்படின்ட்டு ஒரு கேட்டகரிக்குன்னு தனித்தனியாக கோட்டா ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இந்த 3 கேட்டகரிக்குமே சேர்த்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம தேவைப்பட்டால் அட்டெண்டரோட புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ ஏஜ் லிமிட் பார்ப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. டிடிடியில் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் இந்த மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணிக்க முடியும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ், பிரெயின் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஸ்பைனல் சர்ஜரி செய்து நடக்க முடியாதவங்க, ஸ்பெஷல் கிட் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணிக்கலாம். வேறு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, வேறு ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அவங்க இந்த சீனியர் சிட்டிசன் க்யூவில் போகலாமா, அனுமதிப்பாங்களா அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க. டிடிடியில் சொல்லியிருக்கிற இந்த மெடிக்கல் கேட்டகரியில் நம்ம எலிஜிபிளாக இருந்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதில் நம்ம புக் பண்ணிவிட்டு போனால் தான் இந்த வெயிட்டிங் ஹால் வழியாக சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அட்டெண்டரோடு சேர்த்து புக் பண்ணுறப்போ நம்ம ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். ஒரு மாதமும் 23 தேதிக்கு மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவாங்க. மத்தியானம் 3 மணி போல். அதாவது இப்போது மார்ச் மாதத்துக்கு உண்டானது டிசம்பர் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்போ ஆதார் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். என்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம காமிக்கணும் அப்படின்னா, புக்கிங் அப்போது ஆக்சுவலாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம காமிக்கணும். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை 1 நம்பிக்கை கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா அது அப்லோட் பண்ணிக்கோங்க புக்கிங் அப்போது. இல்லை எங்களுக்கு அது தெரியலனா உங்களோட ஆதார் நீங்கள் ஃபோட்டோ உங்கள் மொபைலே பிடிச்சி ஈஸியாக 1 நம்பிக்கை கீழே எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி ஆதார் அப்லோட் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போகிறப்போ ஆதார் ஒரிஜினல், தரிசன டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட், அக்காமடேஷன் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பிரிண்ட் அவுட் அண்டு டாக்டரோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம்ல அது. இன்கேஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிஸ்சார்ஜ் சம்மரியாவது நம்ம காமிக்கணும். பட் ஃபஸ்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. லாகின் செய்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கிளிக் பண்ணி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். என்ன ஹெல்த் இஷ்யூங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அக்கம்பெனி தேவையா இல்லையாங்கிறத சூஸ் பண்ணி டேட்டு, ஸ்லாட்டு, ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கிளிப் மெத்தடில் கொடுத்தா ஈஸியாக தப்பில்லாமல் சீக்கிரமாகவே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ இல்லை ஃப்ரீ தரிசனத்துலேயோ போய் சுவாமி தரிசனம் பார்க்குறத கம்பேர் பண்ணுறப்போ மெடிக்கல் கேட்டகரியில் ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. கூட ஸ்பவுஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே நமக்கு குழந்தைங்க இருந்தால் அழைச்சிட்டு போகலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா. புக் பண்ணிட்டோம். தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற மெயின் ரோடு ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட் வழியாக வர்றப்போ பேட்ரி கார் இருக்கும். கோபுரம் வரைக்கும் நம்மளை அந்த பேட்ரி காரில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து இறங்கி இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல வீடியோ கிளிப்பிங்ஸ், அதன் வழியாக இப்போ நம்ம பார்க்குற வெயிட்டிங் ஹாலுக்கு ரீச் ஆகிடலாம். இல்லை வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நீங்கள் பேட்ரி காரில் தான் வரணும் அப்படின்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் WQ4னு ஒரு கேட் இருக்கும். அங்கே வந்து நம்ம ஓன் வெஹிக்கலில் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பேட்ரி கார் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும். ஸோ வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வந்துட்டு அந்த ஹாலுக்கு வெளியிலேயே செப்பல் விட்டுக்கலாம். ஆதார் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. இங்கேயே நமக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. மொபைல் லக்கேஜ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். பேக்கில் பேசிக்காக மெடிசன்ஸ், வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம். 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 3 மணிக்கு கதவு திறப்பாங்க. அதாவது இந்த வெயிட்டிங் ஹால் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு 3:30 மணிக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 3:40 ஆகும். அப்படி நம்ம இங்கே மொபைல் இல்லை லக்கேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா
4:30 மணிக்குள்ளார தரிசனம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த லக்கேஜ் மொபைலை எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது மியூசியம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் WQ4 கேட் இருக்கும். அதன் வழியாக கூட நம்ம போகலாம். பேட்ரி கார் அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி தரிசனம் பார்த்துட்டு கோபுரத்துக்கு வெளியில் வர்றப்போ கோபுரத்துலேருந்து ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா கூட உங்களுக்கு பேட்ரி கார் இருக்கும். இந்த WQ4 கேட்டுக்கு போகணுன்னா கூட தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் வெயிட்டிங் ஹாலுக்குன்னா அங்கேருந்து உங்களுக்கு WQ4 கேட்டுக்கு வரத்துக்கு பேட்ரி கார் இருக்கும். ஸோ மெயின் ரோடு ரீச் ஆனதுக்கப்புறம் கார், ஜீப், பஸ் எது நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். மெடிக்கல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆனால் டிடிடியில் சொல்லியிருக்கிற அந்த மெடிக்கல் கேட்டகரியில் நம்ம எலிஜிபிளாக இருக்கணும். மற்ற ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க இதில் புக் பண்ணிக்க முடியாது. வேறு எந்த தரிசன டிக்கெட் வச்சுக்கிட்டும் சீனியர் சிட்டிசன் க்யூவில் நம்ம போக முடியாது. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், மெடிக்கல் கேட்டகரி 3 பேருக்குமே இப்போது நான் சொன்ன வழியாக தான் தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த கேலரியில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேலரி இருக்கும். அந்த கேட்டகரியில் புக் பண்ணுறவங்களெல்லாம் அதில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டு விடுவாங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரி. அதுக்கப்புறம் கேலரியாக ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு போகலாம். கோயில் உள்ள வீல் சேர் அனுமதிக்க மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா அங்கே செக்கிங் அப்போது சூப்பர்வைசர்கிட்ட சொன்னால் சேவாக்ஸ் நம்மளை தூக்கி கொண்டு போய் தரிசனம் பார்க்க வச்சுட்டு கோபுரத்துக்கு வெளியில் கொண்டு வந்து விடுவாங்க. அப்படி கோபுரத்துக்கு வெளியில் வர்றப்போ மறுபடியும் இன்கேஸ் லக்கேஜ் மொபைல் எடுக்க இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு தான் வரோன்னு வச்சுக்கோங்க. கோபுரம் வழியாக வராமல் பின்னாடி லட்டு கவுண்டர் வழியாக வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு லக்கேஜ். இல்லைனா திருமலை நம்பி சன்னதிக்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி அப்புறமா கேட் ஓப்பன் பண்ணுற அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோபுரத்துக்கு முன் வழியாக வராமல் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம். அப்படியே லட்டு வாங்குறதுக்கு லெஃப்ட் சைடில் போவோம். இது ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வெயிட்டிங் ஹால். இப்போ நீங்கள் தரிசனம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடாக வராமல் லட்டு கவுண்டர் வழியாக வந்துட்டோம்னா ஈஸியாக நம்ம எங்கேயும் வெயிட் பண்ணாமல் வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடலாம். மொபைல் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் லட்டு கவுண்டர் எதிர்த்தாப்பில் போய் லட்டு வாங்கிக்கலாம். லட்டு வாங்குறதுக்கு கூட சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு தனி கவுண்டர் இருக்குது, நம்பர் 3 நினைக்கிறேன். அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். அட் அ டைம் எல்லாருமே சீனியர் சிட்டிசனில் போகிறப்போ சில டைம் அங்கே கூட க்யூவாக தான் இருக்கும். ஸ்கேன் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம லட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த சைடாக வந்து போகிறீங்கன்னா திருமலை நம்பி சன்னதிக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணணுங்கிறதில்ல, ஈஸியாக நம்ம வந்துட்டு போயிடலாம். அண்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு இங்கே லட்டு வாங்கிட்டு W4 கேட் வழியாக கூட நம்ம வெளியில் போயிடலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி, ஸ்பைனல் சர்ஜரி செய்து நடக்க முடியாதவங்க அண்ட் ஸ்பெஷல் கிட்ஸ். ஆக்சுவலாக ஸ்பெஷல் கிட் அதில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது, பட் அனுமதிக்கிறாங்க இதில் புக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போனோம் அப்படின்னா. அந்த மாதிரி அனுமதிப்பாங்களா, சாய்ஸே இல்லையே அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டிடிடி கஸ்டமர் கேரில் கூட ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கிட் அலோவ் பண்ணுறாங்க. புக்கிங் ஆனால் பண்ணிட்டு போகணும். நம்ம அக்காமடேஷன் தனியாக இந்த கேட்டகரிக்கிட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக அக்காமடேஷன் 24, 25 தேதி போல் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணிடணும். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். திருமலாலையும் புக் பண்ணிக்கலாம். இல்லை கீழ் திருப்பதியில் தான் கிடைக்குதுன்னா கூட கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட நம்ம வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மெடிக்கல் கேட்டகரியில் இன்கேஸ் டிடிடியில் சொன்ன அந்த மெடிக்கல் கேட்டகரியில் எலிஜிபிளாக இருக்கோன்னா புக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் மெடிக்கல் தர்ஷன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறதோடு சேர்த்து மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.